30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நல்லா இருந்தது, அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குற மாதிரி டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரதீப்போட ஆக்டிங் சொல்லவே வேணாம், அவர் கலக்கிட்டு தான் இருக்கார் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே. டைரக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி. ஸோ இந்த இதில் சூப்பராக கலக்கிட்டார். அதே மாதிரி விக்னேஷ் சிவனோட டைரக்டிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் எதுவுமே வந்து குறைய சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஜென்சி மூவிஸ்க்கு ஒரு ஜென்சி கோடடான ஒரு மூவி நல்லா இருந்துச்சு. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவரோட ரோலே. ஒரு மாதிரி லைக் காமெடி வில்லன் மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாமே காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. ப்ளஸ் லவ் எல்லாமே சேர்ந்த மாதிரி செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. சீமானோட ஆக்டிங்லாம் சொல்லணுமா, அவர் எப்படி செம்மையாக பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. லவ்ன்றது ரெண்டு மனசுக்குள்ளே இருக்கிறது, எந்த ஆப்பாலையும் அதை சொல்ல முடியாது. தட்ஸ் த மூவி. பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவருடைய எப்பயுமே அவர் பண்ணுற ஸ்டைல் மாதிரியே ஃபன்னு எல்லாம் காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் நிறைய மீம் ரெஃபரன்ஸ் இருக்குது. அனிருத்தோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்காகவே படம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா அந்த போதை நீதானே பாட்டு வந்து அப்படியே பிஜிஎமாக கட் பண்ணி எல்லா சீன்ஸுக்கும் வர மாதிரி வச்சுருக்காங்க. அண்டு நிறைய கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அண்டு எஸ்ஜே சூர்யாவோட ஒரு ஓல்டு சாங் ஒன்று இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எந்த ஒரு இது ட்ரெய்லர் எதுலேயுமே அதை பற்றி காட்டல. அது சூப்பராக இருந்துச்சு. சீமான் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு போரிங்காக லேக் ஆகிற மாதிரியே இல்லை. ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே, கேரக்டர்ஸ் நடித்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. கிருத்தி ஷெட்டி க்யூட்டாக இருக்காங்க. சீமானான கேரக்டர், வெயிட்டான கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாகவே ஒரு பாலிடிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னா சீரியஸ்லி நல்லா வந்துடுவார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் நல்லாயிருக்கு. கிருத்தி ஷெட்டி ஆக்டிங் ஓகே தான். எஸ் சூர்யா கேரக்டர் செம்ம கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டருக்குமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்து வாழாதீங்க, தயவு செஞ்சு நேரில் மனுஷங்களை பார்த்து பேசுங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டோட்டல் யூனிக்காக இருக்குது, ரொம்ப யூனிக்காக. அந்த பசுமை உலகம்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி சிறைச்சாலை அப்படின்ட்டு காட்டுறது. 2040 இந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்குது இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அங்கே ஒரு பசுமை உலகம்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப டீட்டெயிலிங்காக இல்லைனாலும் ஒரு விஷயம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கானா அது இது தான். எல்ஐகே அந்த இதுக்கு நல்ல ஒரு டைட்டில். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். நம்ம வந்து மொபைல் ஃபோனை எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த படம் காமிச்சிருக்கு. ஸோ சீமான் சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கருத்துலாம் சொல்லியிருக்காரு. 2K கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். சின்ன பசங்க ஃபோன் பார்த்து சாப்பிட்றாங்க, ஃபோன் பார்த்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த படத்தில் காமிச்சு, எதனால பேரண்ட்ஸ்லாம் இதை கொடுத்து தான் குழந்தைய சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த படத்தில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருமே கற்றுக்கணும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த மாதிரிலாம் இருக்காமல் எல்லோரும் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃபைட் சீன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனால் 2K கிட்ஸுக்கு நிறைய பிடிக்கும். 2K கிட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. மைனஸ்ன்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தில். எல்லாமே ப்ளஸ் தான். பேக்ரவுண்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஹீரோயினி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் ஃபிலிமில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கார்த்திக் கூட ஏதோ ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா வந்து வில்லன் கேரக்டர் எடுத்திருக்காருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. படமும் வந்து நம்ம வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து மெஷினே வந்து சார்ந்து இருக்கக்கூடாது, ஃபோன்லேயே வந்து முழுகி கிடக்கக்கூடாது, ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இருக்கக்கூடாது. மற்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அதிகமாக பேசணும், சொசைட்டி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் அந்த படம் வந்து மெயினாக சொல்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே வார்த்தையே சொல்கிறதுக்கு இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து எப்போவுமே அனிருத்னாலே பெஸ்ட்டு தான். இந்த படத்துலேயே அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.